Hi viewers, welcome to Kutty's Easy English. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் அண்ட் மேட் இந்த வேர்ப்ஸை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேக் மேடு இந்த வேர்ப்ஸை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதனோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ மேக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை இல்லைனா ஒரு பொருளை நம்ம உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா மேக் அப்படிங்கிற வேர்பை நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி மேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்கோட ஒரு பாஸ்ட் ஃபார்ம், அதாவது இறந்த கால வடிவம் தான் நம்மளுக்கு மேட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேர்புன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அந்த வேர்புக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். அதாவது V1, V2, V3ன்னு சொல்லலாம். இல்லைனா பேஸ் ஃபார்ம், இல்லைனா ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தக்கூடியது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேர்ப் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் 3 ஃபார்ம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி மேக் அப்படிங்கிற வேர்புக்கும் பார்த்திங்கன்னா 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது மேக், மேட், மேடு. ஸோ நம்ம மேக் அப்படிங்கிறத நிகழ்காலத்தில் பயன்படுத்த போகிறோம். அண்ட் மேட் அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்தில் நம்ம பயன்படுத்த போகிறோம். மேக் அப்படிங்கிற வேர்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான இடத்துல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அது நிகழ்காலமாக இருக்கணும். நிகழ்காலத்தில் தான் நம்ம மேக் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்த முடியும். அண்ட் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரான ஐ, ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலான வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரலான யூ அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரலான தே. ஸோ இந்த இடத்துல நம்மளால் மேக் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம், எப்போவுமே தேர்ட் பர்சன் சிங்குலரான ஹீ, ஷி, இட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் அமைஞ்சது அப்படின்னா நம்ம பேஸ் வேர்பை அப்படியே பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த வேர்பு கூட நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், எஸ் இல்லைன்னா இஎஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணி தான் நம்ம பயன்படுத்த முடியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலரான ஹீ, ஷி, இட் சப்ஜெக்டாக அமையுது அப்படின்னா நம்ம மேக் அப்படிங்கிற வேர்பு கூட எஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணி மேக்ஸ் அப்படின்னு பயன்படுத்த போகிறோம். மேக் வேர்புக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மேக் எ டிஃப்ரென்ஸ். இதனோட அர்த்தம் என்ன, வித்தியாசத்தை உண்டு பண்ண அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உருவாக்குறதுக்கு நம்ம இந்த இடத்துல மேக் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மேக் அ ஃபோன் கால். ஸோ இந்த இடத்துல நம்ம யாருக்காவது ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மேக் அ ஃபோன் கால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மேக் அ ஃபோன் கால் டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் நேமை கூட ஸ்பெசிஃபை பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மியூசிக் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஸோ இதனோட அர்த்தம் என்ன, மியூசிக் என்ன சந்தோஷப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா நம்ம மியூசிக் மேக் மீ ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்லலை. ஸோ மியூசிக் மேக்ஸ் மீ ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மியூசிக் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பர்சன், ஓகேங்களா, தேர்ட் பர்சன் சிங்குலராக அமைஞ்சிருக்கு மியூசிக் அப்படிங்கிறது. ஸோ சில நவுன்ஸை பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலராக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் மியூசிக் அப்படிங்கிறதையும் நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலராக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல மேக் அப்படிங்கிறத பயன்படுத்தாமல் மேக்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஷீ மேக்ஸ் மீ க்ரை. இதனோட அர்த்தம் என்ன, அவள் என்ன அழ வைக்கிறா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலரான ஷீ அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த இடத்துல நம்ம மேக்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அவள் என்ன அழ வைக்கிறா அப்படிங்கிறதுக்கு ஷீ மேக்ஸ் மீ க்ரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு முடிஞ்சு போன ஒரு நிகழ்வு, ஓகேங்களா, இறந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நம்ம இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம அதை ஒரு கொஸ்டினாக மாற்றுறோம் அப்படின்னா எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாஸ்ட் ஃபார்மை நம்ம பிரிக்கணும், ஓகேங்களா. ஸோ எப்போவுமே இப்போ மேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிட் ப்ளஸ் மேக் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மேட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு கொஸ்டினில் நீங்கள் இறந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் மேக்கை பயன்படுத்தி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மேட் அப்படிங்கிறத நீங்கள் டிட் ப்ளஸ் மேக் அப்படின்ற மாதிரி பிரித்து எழுதணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா
டிட் யூ ரியலி மேக் திஸ் டேபிள் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ நிஜமாகவே நீ தான் இந்த டேபிளை பண்ணினியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா டிட் அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கிறதுனாலேயே நம்ம மேட் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது. ஸோ டிட்டும் மேக்கும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு மேட். அப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது எப்படி பண்ணலாம்? எஸ் ஐ மேட் திஸ் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ஆன்சர் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்? அந்த டிட்டையும் மேக்கையும் சேர்த்து ஐ மேட் திஸ் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை கொஸ்டினாக கேட்கும்போது அந்த மேட் அப்படிங்கிறத டிட் அண்ட் மேக் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து டிட் யூ ரியலி மேக் திஸ் டேபிள் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கேன் ஐ மேக் யூ எ கப் ஆஃப் காஃபி ஆர் டீ அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ நான் உனக்கு ஒரு காஃபி இல்லைனா டீ போடவா அப்படின்றத நம்ம கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல நிகழ்காலத்தில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மேக் பயன்படுத்தலாம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு காஃபி இல்லைனா டீ அப்படிங்கிறத நம்ம வந்து உருவாக்க போகிறோம் இல்லையா, நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால இந்த இடத்துல நம்ம மேக் அப்படிங்கிறத பயன்படுத்தி கொஸ்டின் கேட்குறோம். ஸோ நம்ம மேக் அப்படிங்கிற வேர்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மேட் அப்படிங்கிற வேர்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மேட் அப்படிங்கிறது மேக்கோட ஒரு பாஸ்ட் ஃபார்ம் தான் மேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ மேடை பயன்படுத்தணும் அப்படின்னா சப்ஜெக்ட் எப்படி அமையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் இல்லைனா செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல். ஸோ இப்படி எது சப்ஜெக்டாக அமைஞ்சாலும் நம்ம இறந்த காலத்தில் மேட் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். அண்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மேட் அப்படிங்கிறது டிட் ப்ளஸ் மேக், அது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு மேட் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. மேடை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷி மேட் காஃபி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க வந்து காஃபி ரெடி பண்ணி கொடுத்தாங்க, காஃபி போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஷி மேட் காஃபி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இட் மேட் மீ வெரி ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் இல்லை ஏதோ ஒன்று இதுதான் வந்து என்னை ரொம்ப ஒரு வலிமையான நபராக மாற்றியது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் மேட் மீ வெரி ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வேறு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில இப்போது வந்து ஏதோ ஒரு எமோஷ்னலான சீன், ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அலற மாதிரி ஆகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி சொல்லலாம்? இட் மேட் மீ க்ரை. ஸோ இந்த இடத்துல இது வந்து என்னை ரொம்ப அழ வச்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் மேட் மீ க்ரை, இட் மேட் மீ எமோஷ்னல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் மேட் அன் அப்பாயின்மெண்ட் வித் டாக்டர் டுடே அட் 4 PM அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து டாக்டர் கூட 4 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் மேட் அன் அப்பாயின்மெண்ட் வித் டாக்டர் டுடே அட் 4 o'clock அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஹாவ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே வந்து மேட் தான் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மேடு கூட பக்கத்தில் ஹேஸ் இல்லைனா ஹேட், ஹேவ் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லைனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டென்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேட் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி எப்படி கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு சென்டென்ஸ் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம், அந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா மேட் அப்படிங்கிற வேர்பை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, ஷீ மேட் அ காஃபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்ம வந்து கொஸ்டினாக மாற்றலாம்? ஹூ மேட் அ காஃபி அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இந்த காஃபியை யார் போட்டது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ மேட் திஸ் காஃபி அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மேடை வந்து எந்த இடத்துல பயன்படுத்துவோமோ அந்த சென்டென்ஸில் தான் நம்மளால் கொஸ்டினையும் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் திஸ் டேபிள் மேட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட பொருள் என்ன? இந்த டேபிள் வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்றத நம்ம கேட்குறோம் இல்லையா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? திஸ் டேபிள் மேடப் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைனா வுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ அப்போ அதனோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது? ஸோ திஸ் வாஸ் மேட் பை திஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல இதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதையே கொஸ்டினாக மாற்றும்போது இது வந்து எதனால் உருவாக்கப்பட்டது, எதனால் ஆனது அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு கொஸ்டின்லேயே நம்ம மேட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா
நீ இந்த போட்டை உருவாக்குனியா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ மேட் திஸ் போட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ நீ இந்த போட்டை உருவாக்குனியா. ஸோ அடுத்தது வந்து இதை வேறு மாதிரியும் நம்மளால் கேட்க முடியும். டிட் யூ மேக் திஸ் போட். ஸோ இதில் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் வந்து மேட் அப்படிங்கிற வேர்பை நான் டிட் ப்ளஸ் மேக் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதுகிறேன். ஸோ அதனால் டிட்டை வச்சு நான் கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறேன். டிட் யூ மேக். இந்த இடத்துல நம்ம மேடு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா மேக்கு கூட நம்மளுக்கு டிட் வந்து சேரும்போது தான் மேட் அப்படிங்கிற வேர்பு உருவாகுது இல்லையா? ஸோ அதனால் நம்ம டிட் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வேர்போட பேஸ் ஃபார்ம் மட்டும்தான் நம்ம போடணும். ஸோ டிட் யூ மேக் திஸ் போட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? நம்ம எஸ் ஐ மேட் திஸ் போட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸ் மூலமாக மேக் அண்ட் மேட் இந்த வேர்ப்ஸை எப்படி பயன்படுத்தணும், எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம்.